ஹாய் ஹலோ வெல்கம் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இளநீர் பாயாசம் தாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 400 கிராம் பால் எடுத்திருக்கேன். 400 கிராம் பால் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ 100 கிராம் பால் அளவுக்கு ஆயிடுச்சு. தெரியும் பாருங்கள், சைட்லலாம் அந்த ஆடை பிரிஞ்சு வந்திருக்கிறது. இந்த மாதிரி தான் வரணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு மில்க் மேட் எடுத்திருக்கேன். மில்க் மேட் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அது அந்த ஓரத்துலலாம் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு வரும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் நம்ம இதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. 1 இல்லைன்னா 2 தான் சேர்க்கணும். அதுதான் கரெக்டான அந்த டேஸ்ட்டை கொடுக்கும். அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த இளநீர் பாயாசத்தோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி நான் சுகரோடு அந்த 2 ஏலக்காய் மட்டும் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். 2 மட்டும் தனியாக பவுடர் பண்ண முடியாதுங்கிறதுனால ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. விஸ்கை வச்சு நல்லா கிண்டினதுக்கப்புறமா நல்லா ஒரு மாதிரி குளுன்னு கோவா ஸ்டேஜுக்கு வரும். அதுதான் கரெக்டான அளவு. கோவா ஸ்டேஜுக்கு வந்தால் தாங்க இந்த இளநீர் பாயாசத்தோட கரெக்டான டேஸ்ட் கொடுக்கும். சும்மா நம்ம வெறும் பால் மட்டும் காய்ச்சி எடுத்து ஊற்றினோன்னா இந்த டேஸ்ட் கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலாக விட்டுறலாம். நல்லா கூலானதுக்கப்புறம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பால், மில்க் மேடு, சுகர் இதை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து ஒரு தேங்காவை ஒரு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நல்லா திக்கான பாலாக, தேங்காய் பாலாக. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் மட்டும் இளநீரோட தண்ணி, 2 இளநியோட வழுக்க. இந்த வழுக்க கொஞ்சம் கூட தேங்காய் மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நல்லா வலிக்கிற மாதிரி இருக்கணும். அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆப்ஷனல் தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கூலானதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து டேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது குடிக்கிறதுக்கே. இது நான் எடுத்திருக்க அளவு இன்றைக்கி 5 பேர் ஒரு டம்ளருக்கு குடிச்சிருக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்யணுமோ அது மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. பாய்.